இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். என் நண்பர்கள் அவர்களது செல்லப்பிராணிகளுடன் அறைகளை உருவாக்குவார்கள். ஆனால் கிக்கி மற்றும் நான் என்ன சிந்தித்திருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். நீங்க உண்மையாவே தூங்கிட்டீங்களா? க்ளோய், எழுந்திரு. ஓ வா, நமக்கு அறையை புதுப்பிக்க வேண்டியிருக்கிறது. விடு, எழுந்திரு. க்ளோய் கரடி போல தூங்குறாங்க, மனிதர் இல்ல. சரி, அவங்களை எழுப்ப மாட்டேன். கிலோவை ஒரு கூள மரத்தால் மூடுங்கள். நானே எல்லாம் செய்து விடுகிறேன். நமக்கு தேவை என்ன? ஓ, அங்கே உண்டு. அது ஏற்கனவே அறையில் உள்ளது. அதை நான் விரும்பும் வண்ணத்தில் வண்ணமிட வேண்டும். சிறப்பாக உள்ளது. என்னுடைய வீட்டு அற்புதமாக இருக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. சரி, முறையை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? கூரையில் 2 பிடிகளை செய்வேன். அதான் சிறப்பாக இருக்கு. இப்போ ஸ்டென்சில் பயன்படுத்தி எலும்பு உலர் போடுவோம். இது எளிது. ஸ்ப்ரே பெயிண்ட் போட்டு விடலாம். ஆகி போச்சு. நான் அலமாரிகளை சேர்க்க வேண்டும். என் அனைத்து பொருட்களையும் அதில் வைக்கலாம். அதை பாருங்கள். கலோயுடன் நான் எடுத்த படம். நான் உடையை அணிந்து விட்டேன். என் அனைத்து பொருட்களையும் பாருங்கள். நான் மிகவும் நித்திரை கண்டுவிட்டேன். நீங்க இது வேண்டுமா? இங்கே இருக்க மிகவும் அருமையானது. நான் நிஜமாகவே நம்முடைய அறையை விரும்புகிறேன். அவளும் இதை விரும்புகிறாள் என்று கூறுவதில் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். டாம், அமைதி தேடு. நீ ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறாய்? சரி, நாம் என்ன செய்கிறோம்? நீ என்ன செய்கிறாய்? மியாவ், எனக்கு இந்த அறை பிடிக்கவில்லை. இது கோரமானது. ஓ இல்லை, நீங்கள் எல்லாம் இதை ஏன் செய்தீர்கள்? எல்லாவற்றையும் அழித்து விட்டீர்கள். ஒன்றும் மிச்சமில்லை. நீ எப்படி முடிந்து விட்டாய் தோம்? ஓ, இவை எனக்கு தான் தானே. இந்த பின்னணி பசைகள். நன்றி. கீறல்களை மூடி புது வேலைகளுடன் முன்னேறுவோம். எங்கே தொடங்க வேண்டும்? முதலில் நாம் துப்புரவாக்க வேண்டும். வா, புதிய விஷயங்களை போடுவோம். கிழிந்த கதிரை கவர்ந்து விடலாமா? அது சிறப்பாக இருக்கு. நாம் அந்த இடத்தில் சில நேரங்களில் உண்மையில் தூங்கலாம் மற்றும் சில குளிர்ச்சியான படிகளை. ஹே காதித், பாருங்கள், நீங்கள் இங்கு விளையாட முடியும். ஆஹா, என்ன ஒரு குளிர்ச்சியான பாத்திரம். சுவர்களில் உள்ள சிராய்ப்புகளை மறைக்க சில ஓவியங்களை ஏகாதுவோம். வாவ், இந்த மீனை பாருங்கள். என் பூனைக்கு கொஞ்சம் உணவும் இருக்கிறது. இதோ நண்பரே, அது எனக்கு மிகவும் பிடிக்கும். என்ன சுவை! நீங்கள் இதை விரும்புவதால் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட மறந்து விட்டேன். இங்கு அழகான சில பொருட்களை சேர்க்க வேண்டும். அதை பாருங்கள். நான் என் கைகளை முக்கிலும் அழுக்காக்க மாட்டேன். சாப்பிடு. ஓஹோ, என்ன செய்கிறாய்? இவன் நம் புதிய தோழன். உணவு. ஜோல்டியை தொட நினைக்காதே. ஓ டாம், நல்ல பூனை இரு. நாம நண்பர்களை சாப்பிட மாட்டோம். இங்கு உட்கார்ந்து உன் நடத்தை பற்றி சிந்திக்க. இப்போது ஓய்வு எடுக்கலாம். சரி, இப்போது விளையாடலாம். இரு. எல்லாவற்றையும் முடித்து உனக்கு காட்டுவேன். போப்பி, ஒரு 2000 கணக்குக்கு. மாமி, ஹே, என்ன கேட்கிறீர்களா? என் ஹாம்ஸ்டர் எந்த காரியத்திலும் ஆர்வமோடு இருக்கவில்லை. பாபி, அதை பார். சரி, நான் உனக்காக மிகவும் சுவாரஸ்யமாக ஏதாவது கட்டிவிடுவேன். வா, நாம் உனக்காக ஒரு மழை சென்று உருவாக்க போகிறோம். நீ அதன் வழியாக ஓடி பார்த்து ஒரு செல்லும் வழியை தேடுவாய். கண்டிப்பாக உனக்கு அது பிடிக்கும். வாங்க. போகிறேன். ஓ, அது உண்மையில் குளிர்காற்றாக இருக்கிறது. நான் உண்மையில் அதை மிகவும் விரும்புகிறேன். நீ எனக்காக மிகவும் முயற்சித்தாய். சரி, நாங்கள் அடுத்ததாக எங்கு செல்கிறோம்? நான் போக வேண்டும் தலைவரே. ஓ இல்லை, அம்மா, நீங்க செஞ்சிடலாம். ஓ, இது வாங்க. இது வெறிச்சோடி இருக்கு. சுவர்களை கொஞ்சம் அலங்கரிப்போம். வாவ், ரொம்ப அழகு.
இது ஒரு சுட்டி எலிக்கு வீடு. மேலும் என் சுட்டி எலிக்கு ஒவ்வாமையாக இருக்க அலைபினங்கள், நிறைய குளிய திட்டங்கள். அருமை பாபி, நீர் வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடித்து விட்டீரா? எவ்வளவு அழகாக உள்ளீரே. எனக்கு இன்னும் பல பக் நாய்கள் வேண்டும். இந்த தூள் அட்டையில் உங்களை யார் கிளறுகிறது? இது சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அட, நீ ஏற்கனவே வீட்டுக்குள் போயிட்டியா? எவ்வளவு வேகமாக! நீ உலகிலேயே வட்டியமான ஹாம்ஸ்டர். ராக்ஸி ரொம்ப நல்லவள். அவள் இந்த குழாய்களுடன் எனக்கே அதிசயமூட்டும் வீடு செஞ்சிருக்காள். கடக்கலாம். எனக்கு ரொம்பவே செம நடிகை. நான் இங்கே முழு நாளும் இருக்க தயாராக உள்ளேன். இதையும் மேலும் வெளிச்சமாக்க சில விளக்குகள் தேவை. அத்தை, இது ஒரு விமானம். இது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் தீப்பந்திகளை வேட்டையாடுகிறேன். இங்கு நீர் எப்போதும் சலிக்க மாட்டீர்கள் பாபி. பாருங்கள், இது ஒரு பலூன். சரி, நீங்கள் எங்கேவெல்லாம் ஊர்ந்து செல்கிறீர்கள்? ஓ, நீங்கள் எப்படி நல்ல பையனாக இருக்கிறீர்கள். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த மணல் விடத்தை உங்களுக்காக செய்கிறேன். நீங்கள் மணலில் ஓடுவதில் சந்தோஷம் அடைகிறீர்களே அல்லவா? சில கடற்கரை மணல் ஊற்றுவோம். ஆச்சரியமானது. ஓ, எவ்வளவு உயரமாக நீங்கள் ஏறியுள்ளீர்கள். இப்போது சில சிறிய கற்களை ஏலமிட்ட பகுதிக்கு பாதுகாப்பாக அமைக்க வேண்டும். சில கற்பனை பழுப்புகள் மற்றும் சில காட்களை. இந்த விசிதமானது ஏறக்குறைய நிறைவேறியது. சரி, இது உன் வீட்டைப் போலவே தெரிகிறது. நான் என்ன செய்ய வேண்டுமா? நான் உங்களுக்கு ஒரு ஊஞ்சல் கட்டி விடுகிறேன். நீங்கள் மதிலில் அருவியை பிடிக்க விரும்பினால் அப்போ அதை குளிர்ச்சியான மலர் அச்சுகளால் அலங்கரித்து தான் விடுகிறேன். மறக்காமல் தாவரங்கள். எங்கள் பச்சை மண்டலம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இது ஒரு நடுக்காடு போலவே இருக்கு. நான் எல்லாவற்றையும் அலங்கரித்து விட்டேன். சரி, நீ ஸ்விங்ஸில் சறுக்கலாம். பெட்டி அப்படிக்கு பரிவு நிறைந்தவள். மற்றும் நீங்களே ஒரு குளம் தேவைப்படும். நான் இயற்கையை போல அலங்கரித்தேன். எனவே உங்களுக்கு வீட்டு மதுப்பீடு போல இருக்கும். சரி, உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். நீந்தலாம். இது கண்டிப்பாக குளிர்ச்சி. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நான் பார்த்தேன். எனக்கும் இந்த கோப்பிரதான வீடு மிகவும் டிஃபனியை விட நான் தான் சிறப்பாக செய்ய முடியும். ஒரு க்ளூ கணை எடுத்துக் கொள்ளலாம். என் எதிர்கால பொம்மை காட்டிற்கு சுவர்கள் ஒன்றாக ஒட்டுவது. எனக்கு 3 மாடி கண்ணாடி வீடு இருக்கும். சரியாக, ஏற்கனவே எனக்கு பிடித்து விட்டது. அருமை. அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். டிஃபனி, நீ அதை செய்ய முடியுமா? நிச்சயமாக. நான் இன்னும் சிறப்பாக செய்ய போகிறேன். என் வீட்டில் உண்மையில் ஒரு கூரை இருக்கும். நாம் அதை வண்ணமயமாக்க தொடங்கலாம். இந்த இடத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும். ஓ, ஏய், அது என்ன? வணக்கம் அயல் நேசரே. ஓ, நீ என் யூகரை கெடுத்து விட்டாய். உண்மையா? அது மேலும் மோசமில்லை. டிஃபனியே, இனிமேல் உன்னிடமெல்லாம் வரமாட்டேன். என் வீட்டை இளஞ்சிவப்பு கலர்ல புகைவிடலாம். இதோ ஒரு தூரிகை மற்றும் பெயிண்ட். வாவ்! எல்லாத்தையும் பிங்க் நிறத்தில் பூச்சித்துக் கொள்ள வேண்டும். மிகவும் அழகாக இருக்கும். என்னோட பார்பி இதை பிடித்துக் கொள்வாள். அச்சே, பிங்க் நிறம் கடினமாக இருக்கிறது. ஃப்ராட்ஸ்க்கும் எனக்கும் ஏற்கனவே நாங்கள் விரும்பும் நிறம் உண்டு. எங்களுக்கு பர்பிள் நிறம் பிடிக்கும். நான் அதை விரைவாக செய்ய போகிறேன். வெறுமே வீட்டில் பெயிண்ட் ஊற்றுகிறேன். நான் மியாய்ந்ததை சேர்க்க விற்றம் போல மாந்த இருக்கு. அப்படியா? பெண்களே, உங்கள் வீடுகள் ஏற்கனவே அழகாக இருக்கின்றன. அடுத்த கட்டம் என்ன? நான் ஜன்னலுக்கான கட்டில்களை போட ஆசைப்படுகிறேன். இவ்வாறே மிகவும் அழகாக தெரிகிறது. சலிப்பு.
எனக்கு ஊதா ஜன்னல் கட்டில்கள் இருக்கின்றன. அப்பச்சிருக்கு சில அலங்காரங்கள் சேர்க்கலாம். இந்த கிரீடம் அற்புதமாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் மிகவும் பரவசமடைந்துள்ளேன். எனக்கு ஹிருதயம் ஒன்று கிடைத்துள்ளது. மக்கள், நீங்கள் நல்ல வேலை செய்து வருகிறது. வாருங்கள், நான் தரைத்தளத்தில் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். ஒரு இருப்பறையை உருவாக்கலாமா? ஆமாம், இங்கே ஒரு கைநாற்காலி, ஒரு மேசை, சில அலமாரிகள், ஒரு மந்திருக்கி. நிச்சயமாக இது மிகுந்த சௌகரியத்தை வழங்குகிறது. மற்றும் ஒரு டிவி, ஒரு கார்பெட். மறக்க வேண்டாம் பிராட்ஸ், நான் உங்களுக்காக உங்க குடியிருப்பை எவ்வாறு அமைத்திருக்கிறேன் என்று பார்க்கவா செய்கிறீர்களா? உங்களுக்கு மிகச் சரியாக பொருந்துகிறது. நான் ஒரு புகைப்படத்தை எடுக்கிறேன். அருமை, இங்கே நமது புகைப்படம். அழகு. இந்த படம் உங்கள் இருக்கை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால் எல்லா விருந்தினர்களும் பிரேரித்துக் கொள்ளுவர். மைலி, இதோ என் பார்பிக்கு ஒரு என் இருக்கை அறை. ஓ, காரை மறக்காமல் காணோம். நம்மளுக்கு ஒரு கேரேஜ் இருக்க போகிறது. என்ன டிபனி? எதுவும் இல்லை. ஓ, ஒரு யோசனை. என்னிடம் கார் மட்டும் வராது, ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். அதை வீட்டின் பாஷ வைக்க போகிறோம். மைலி, கவனம். ஆஹா, அதை எதிர்பார்க்கவில்லை. ஆம், எனது ப்ராட்ஸ் மிகவும் குளிர். ஒரு கார் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர். சுவாரஸ்யம். என் பார்பிக்காக ஒரு சமையலறை உருவாக்குவேன். இந்த அழகான செட்டை பாருங்கள். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இதோ ஒரு ஃப்ரிட்ஜ், இன்னும் ஒரு செடி. கண்டிப்பாக என் டிரார்ஸ்வாயை திறந்து அவற்றை நிரப்புவேன். அசத்தியமானது. வாவ், எனக்கு இது ஏற்கனவே மிகவும் பிடிக்கிறது. ஃப்ரிட்ஜ் நிரப்ப நேரமாகிவிட்டது. சரி, பார்பி நிறைய மளிகை பொருட்களும் நிறைய உணவும் வைத்திருக்கிறாள். அங்கே எல்லா வகையான உணவுகளும் இருக்கின்றன. அற்புதம். நான் இதை நேசிக்கிறேன். டிஃபனி, என்ன? என் பிரெட்ஸ் பசிச்சது. அதனால் அவள் சமைக்க துவங்கினாள். அவளுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு புரட்டி எடுக்கப்பட்ட முட்டை. நல்லது. அதிகமாக இன்னும் சில பொருட்களை சேர்ப்போம். பிறகு நாம் காலை உணவை உண்டுவிடலாம். உங்களுக்கு பிடிக்கிறதா? அருமை. என் பொம்மையும் சிறந்த சமையல்காரி. பாருங்கள், அவள் தனது பொருத்தமான பீட்சா செய்துவிட்டாள். வாருங்கள் பார்பி, இது ருசியானது. அருமை. பெண்களே, நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இனி ஒரு படுக்கை அறை செய்ய வேண்டும். நமக்கு ஒரு இளஞ்சிவப்பு கலின் வேண்டும். நான் ஒரு நீல கலினை வைத்துக் கொள்கிறேன். பெரிய விஷயம். என் பார்பி ராணிகளின் படுக்கையை பாருங்கள். இப்போது சுவற்றில் ஸ்டிக்கர்கள் சேர்ப்போம். எமது படுக்கை குட்டிசையாக இருக்கிறது. சுவரில் புராட்ஸ் லோகோ. ஓ, நானும் ஏதாவது செய்வேன். இங்கே ஆடைகளுடன் ஒரு ரேக். எனக்கு ஒரு நிழற்கப்பு உள்ளது. அருமை. இது முற்றிலும் சிறந்தது. நீ என்ன நினைக்கிறாய், பிராட்ஸ்? அவள் இங்கு வசிக்கும் என்பதில் நிச்சயமாக உற்சாகமாக இருக்கிறாள். ஓ ஆம், ஒரு பார்ட்டி வைத்து கொண்டாடலாம். என்ன? என் பார்வையும் மகிழ்ச்சியாக இருக்க தெரியும். ஒன்றுமில்லை. உனக்கு உன் அறை பிடித்ததா? நீ ஒரு அழகான ஆடையை தேர்ந்தெடுத்தாய். இந்த உடை அற்புதமாக இருக்கிறது. ஓ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. மைலி, நாம் இருவரும் சேர்ந்து ஆடை மாற்றும் விளையாட்டு விளையாடுவோம். அருமையாக இருக்கிறது. இந்த ஆடையையும் நான் விரும்புகிறேன். பெண்களே, நம்மால் நிச்சயமாக பாணி நிகழ்ச்சி நடத்த முடியுமா? இது நான் இதுவரை பார்த்த மிக சிறந்த விஷயம்.
ஒவ்வொரு உடையும் ஒரே அழகு. நீங்கள் இருவரும் மிக அழகாக உள்ளீர்கள். அற்புதம். எல்லா உடை தேர்வுகளையும் பாருங்கள். என் ஆவணங்கள் எங்கே? சரி, உள்ள வாருங்க. என் கையலட்சணத்தும் நம்ப முடியவில்லை. அவள் பெண் அல்ல, தேவதை. அவள் என்னை நோக்கி நடந்து வருகிறாள். ஓ மை காஷ், அவள் அமைதியாக இரு, லீஸ். அவளை பாருங்க, அழகாக இருக்கா. என்ன ஒரு நாள் இங்கு கிடைத்திருக்கிறது? இதோ என் பேரச்சீட்டு, அதற்குள் டிக்கெட் இருக்கிறது. நன்றி. எனக்கு பெரும்பாலும் ஆண்களின் கவனம் கிடைக்கவில்லை. நல்ல நேரம் அனுபவியுங்கள் நண்பர்களே. நான் விமானத்தில் ஏற வேண்டும். ஈஹா, போலாம். நாமும் அவளோடு சேர்ந்து செல்ல முடியும். மார்ச் 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 சகவரங் சரியில்லை. சிங்கம் இளைஞர், உங்கள் டிக்கெட்டுகளை என்னை காண்பி. இதோ என் விமானம். ஆனால் இது கிட்டத்தட்ட பெரியதாகவே உள்ளது. என்னை போல் இல்லை. யாரேனோ நான் அவர்களை ஏன் சுற்றி செல்வதில்லை? இது என் பொண்ணுங்களே, அன்னை உங்களை மிகுந்த நினைவுற்றேன். நல்லவனே, ஓர் இனிப்பு வாங்குவோம். ஓ, வாருங்கள். நன்றி. வணக்கம். உங்கள் டிக்கெட். எனக்கு ஒரு மகத்தான யோசனை இருக்கிறது. எல்லாம் சரியே, ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்கள் நாயை பிற விலங்குகளைப் போல கொண்டு வர முடியாது. சிறந்த வெளிநடப்பு. நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம். பை பை பாபி, கவலைப்படாதே. அவன் ஏன் கூட இருக்கிறான். உங்க பாஸ்போர்ட் மேடம். அது சரி. இப்போ ஒரு சின்ன பின்புல சோதனை. என்ன? விலங்குகள் கப்பலில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் கவலைப்பட வேண்டாம், உங்கள் சில பிராணி உங்களுக்காக காத்திருக்கிறது மற்றும் நீங்கள் திரும்புவதற்கு இங்கேயே இருக்கும். வணக்கம் ஐயா, உங்கள் தலை தொடுப்பை நான் சரிபார்க்கலாமா? அந்த நேரம் நான் உங்களுக்கு ஒரு மந்திர சோதனை காட்டுகிறேன். ஓகஸ் போகஸ். பாஸ்வேர்ட் அங்கே உள்ளது. அது முடியாது இல்லையா? நீங்கள் குலை சரிபார்க்க அவை கொண்டு வருவது மேல். அதுவெல்லாம் விசித்திரம். மன்னிக்கவும், உயரமாக வரவும். ஓ, சீப்பளிச்சியா எதையும் இல்லை. சே வேணும், உள்ளே வாருங்க. சே அர்ச்சனை பெண்ணே, உங்கள் ஸ்டேஷனை இப்போ கேட்டுக்கிறேன். ஆனால் உங்களுக்கு உதவ எப்படி என எனக்கு தெரியும். ஒரு சிறிய சாகசத்தில் உங்களோட மிருதுவான நண்பர் உங்களோட இங்கே இருப்பார். இப்பொழுது நான் அதை புரிந்து கொண்டேன். அப்படித்தான் அவர். ஓ நன்றி. இப்போ என் பஞ்சுட்டியன் கூட விளையாடுறான். எல்லாம் சரியே. ஒரு ஆண்டுகளின் அறிகுறிகள் எதுவும் இல்லை. பிற்பகல் வணக்கம். ஆஹா, ஆவணங்கள் எல்லாம் ஒழுங்காகவே உள்ளன. ஆனால் கூட்டை நான் பார்க்க வேண்டும். ஓ இல்லை, பூனையை உதவ வேண்டும். நான் அறிவேன். சார், உங்களிடம் பெரிய பிரபலம் வாய்ந்த தாடி உள்ளது என்று யாரேனும் உங்களுக்கு தெரியுமா? உங்களின் புகைப்படத்தை எடுக்கலாமா? அப்படியா? ஒரு நிமிஷம், எனக்கு முதல்ல என் முடியை அடுக்கணும். இனி நான் தயார். அழுதிக்கொள். அது நன்றாகவே உண்டு. இதனால் செயல்பட்டது. இப்போது முக்கியமானது என்னவென்றால் விரைவாக விமானத்திலிருந்து வெளியேற வேண்டும். ஓஃப், மன்னிக்கவும், நான் போக வேண்டும். அது என்ன காலியடிப்பு தொட்டி? இது விமானமிடலை கணக்கிடுகிறேன். ஓஹோ, வணக்கம். உள்ளே வாருங்கள். சரி சரி, எனது இருக்கை இங்கே. இப்போது அதை வெளியே விடலாம். பூனையை. ஓ, என்ன ஒரு பூனை! நான் உங்களை தாவலாமா? நிச்சயமாக. என்ன ஒரு நல்ல பூனை! என்ன நடக்கிறது என்னிடம்? எனக்கு ஒவ்வாமை உள்ளது. வணக்கம். பயணம் இனிதாக அமையட்டும். மாலை வணக்கம். ஆவணங்களை பார்ப்போம். நன்றாக ஸ்கேன் செய்வோம். நீங்கள் விலங்குகளை கொண்டு வந்துள்ளீர்களா? எனக்கு தெரியவில்லை. அம்மா, தயவு செய்து ஒரு நிமிடம். என்னை நீங்கள் ஒரு குருதி பஞ்சையா எடுத்து வந்தீர்களா? எவ்வித விதிவிலக்குகளும் இல்லை. விலங்குகள் போரில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. அதுவோ ஒரு சங்கடம். அருவருப்புகளை நம்மை காண்போம். நான் ஒரு தவளை கொண்டு வர முடியாது என்பதில் நான் சந்தேகமில்லை. நாம் ஏதும் விரைவில் யோசிக்க வேண்டும். எனக்கு முழுமையாக அழுத ஒரு புத்தகம் இருக்கிறது. அதில் நான் கொஞ்சம் மாற்றம் செய்யலாம். கதையின் அந்த பகுதியை நான் ஒருபோதும் பிடிக்கவில்லை. இப்போது உள்ளே ஒரு தவளை வைப்போம். உங்களுக்கான சாக்லேட் நாணயம் இதோ. இது ஏன் டிக்கெட்டுகள்? நல்ல வேலை. தொடர்ந்து அடிக்கவும். நீங்க இது இந்த கேன் கடந்து சென்றவுடன் தெளிவாக தெரிகிறது. சரி, நான் தொடருங்கள். யாரு கப்பல்ல வந்திருக்காங்க? காரசாரமா? சரி, இது வேணா இன்னும் மேலே வச்சு பாதையில வர சொல்றீங்க. நாங்க புறப்பட தயாரா இருக்கோம். ஆஹா,
நல்லா அது உங்களை பாதிக்கல. ஓ, நீ என் கிரீம் குட்டி. ஓஹோ, என்ன ஒரு உதவியுங்கள். ஹலோ, ஹே, அதிகம் படிக்கட்டுகள். எப்படி இருக்க டெஸ்ஸா? நீ ரூபாய் இருக்கியா? வண்டிங்கும். ஆனால் டெஸ்ஸா எங்கும் போக மாட்டாள். குறைந்தபட்சம் விமானத்தில் அல்ல. விலங்குகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை. நீ கேட்டு பார்த்தியா? சில பிராணிகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை. நடந்து வந்து கொண்டிருந்தேன். எனக்கு தோணுகிறது பள்ளி. ஏன் சார், எல்லாம் சரியா? எல்லாம் நல்லாதான். ஒன்றும் ஓமை கடவுள். ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை? அவன் அந்த தமிழகையை நினைவில் கொள்ள முயற்சிக்கிறான். சரியில்லையா அலெக்ஸு? நான் ஏன் நம்பலை? உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறேன். நான் முன்பே அறிந்தேன். ஒரு விலங்கினை கப்பலில் கொண்டு வர முயற்சி. இங்கே இருந்து வெளியேறுவோம் சீக்கிரம். அவர் எங்கே சென்றார்? நாம் அறியவில்லை. ஆஹா, தவற விட்டேன். வணக்கம், இதோ என் டிக்கெட். அட சரி, அல்லது சரியாக இல்லை. மீன்களை என்னிடம் கொடுங்கள், நான் அதை கவனிக்கிறேன். என் பைத்தான்ப தோழனை பிழையவில்லை என்பதில் நம்பிக்கை இல்லை. அவன் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறான். ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. வழியில் இருக்காதீர்கள், இது என் ஆவணங்கள். அவனை விரைவில் ஆட்காள்கிறேன். இது பிளஸ் எந்த பாடும் கோழிகள் இல்லை, என்னுடைய கவனத்துல இல்லை. ஓ, உங்களுக்கு மூச்சு இருக்கிறதா? தயவு செய்து உள்ள வாருங்கள். மன்னிக்கவும். சரி, முதலில் இருந்தே மனிதனே. அற்புதம். பாம்பு. ஓ மைக்ஸ். கெடுதல் இல்லாத பைதான். சரி, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். நாம் எல்லாவற்றையும் அளவிட வேண்டும். இது எனக்கு உதவும். படுக்கை செய்யலாம். ஏற்கனவே மோசமாக இல்லை. இப்போது நான் ஒரு குவளை வரைய போகிறேன். அதை வெட்டுகிறேன். அதுதான். இப்போது நமது குவளை அதே போல அழகாக உருவாக்குவோம். கண்கள், வாய் மற்றும் கன்னங்கள். மேலும் நிச்சயமாக நமக்கு சில நுரை தேவை. சரி சரி சரி, நான் தயாராக இருக்கிறேன். அது அற்புதமாக இருக்கிறது. இப்போது அலமாரிக்கு செல்வோம். இல்லை, நமக்கு சிறிய ஹேங்கர் தேவை. அதை மிகவும் அழகாகவும் நிச்சயமாக பயன்படுத்த வசதியாகவும் செய்வேன். அந்த அலங்காரத்தை பாருங்கள். அந்த உடைகளை பாருங்கள். எங்கள் அலமாரி தயாராக உள்ளது. மற்றும் கண்ணாடி. சரி, எனக்கு ஒரு பானம் தேவை. ஆஹா, பிங்கோ. மூடியிலிருந்து சுவாரஸ்யமான ஒன்றை உருவாக்கலாம். நான் அறையின் உள்துறைக்காக ஒரு குளிர்ச்சியான பூவை உருவாக்குவேன். ஓ, இது அருமையில்லை. சுவரில் ஒரு படம். நான் சிறப்பாக செய்கிறேன். டைலர், உன்னுடைய நிலை என்ன? வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. என்னை பற்றி என்ன? ஓ ஆம், பிளாஸ்டிசின் எடுத்து அதனால் ஏதாவது செய்யலாம். இப்ப கண்கள் மற்றும் வாய். இதோ நமது சுறா. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அடுக்கை தயாரானால் ஏதோ குறைவாக உள்ளது. ஆம், ஒரு சுறாவுடன் ஒரு அக்வேரியம் செய்யலாம்.
சுவாரஸ்யமாக இருக்கிறதே இல்லையா? அந்த மிதவை பாருங்கள். ஓ, என்ன உங்கள் சிப்பி எங்கே? நான் அதை இப்போதே சரி செய்ய வேண்டும். சரி ஷாரி, எனக்கு ஒரு நிமிஷம் கொடு. இல்தோரி புறமாவர்கள் கத்தரிகோலுட வேலை செய்கிறேன். இப்போது கொஞ்சம் ஒசை. சிறிது பொறுமை இருந்தால் நமக்கு சிறந்த காலணிகள் கிடைக்கும். நான் ஒரு முழுமையான மேதை. வாவ், முழு அலமாரி, நிறைய காலணிகள். இந்த அறையை பாருங்கள். வா நண்பா, சரி, எங்கே குளிராக இருக்கிறது. எனக்கு சில காலணிகள் இருக்கின்றன. இப்போது நான் தூங்கப் போகிறேன். வாவ், அருமை விவியன். அருமை அருமை அருமை, எனக்கு இது பிடிக்கும். இப்போது நானும் தூங்கப் போகிறேன். இனிய இரவு. வாவ், அது அருமை. ஓ, நான் அமைதியாக இருக்க வேண்டும். நான் பிளாஸ்டிக்கின் ஒரு துண்டை எடுக்கப் போகிறேன். சரி, ஆனால் அதிகமாக இல்லை. அதை பாருங்கள். இப்போது சிறிய வைக்கோல். அடுத்த துண்டு சேவையான வடிவத்தை வெட்டுகிறேன். மற்றொன்றின் மேல் வைக்கிறேன். மற்றும் ஒரு துளை செய்யும். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்கள். இப்போது நமக்கு சில மணல் தேவை. கிட்டத்தட்ட வந்துட்டோம். எங்கள் இயக்கங்களை மீண்டும் செய்யும். இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? அடுத்தது ஒரு பேப்பர் கிளிப். அந்த லோகோவை பாருங்கள். மேலும் நமக்கு சுவையான உணவுகளுடன் ஒரு மேசை உள்ளது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? அறையை அலங்கரிக்கிறோம். எல்லாமே மிகவும் அழகாக இருக்கிறது. கூட ஒரு ஊஞ்சல். சரி. டைலர், நீ என்ன செய்கிறே? பாருங்கள், இது குளிர்ச்சியாக இல்லையா? டைலர், அதை இங்கே கூட. சரி, நான் அதை கொஞ்சம் சரி செய்வேன். இங்கே உங்களுக்கு. வாவ், சிறப்பு. இதை செய்யலாம். அருகுகளை வெட்டுதல். எல்லாவற்றையும் சதுரங்களாக பிரிக்கிறது. மற்றும் இதை ஒன்றாக சேர்ப்போம். இது புதிர்களைப் போல. ஒரு துண்டு காணாமல் போயிருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். இப்போது டிராயர்களை வைத்து ஒரு பெட்டியை உருவாக்குகிறேன். அருமை அல்லவா? வாவ், எவ்வளவு குளிர்ச்சியான விஷயங்கள். ஒரு சிறிய ஜிம் கூட. உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஷார்கி? வாவ், அது அழகாக இருக்கிறது. ஆமாம், இது வேலை செய்கிறது. சாப்பிட ஆரம்பிக்க நேரமாகிவிட்டது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு தெரியும்.
சுவரிலிருந்து தொடங்கலாம். இது ஏற்கனவே மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஒரு டோனட் கண்ணாடி, மேலும் சில அலங்காரம், ஒரு சோபா. சுவரில் ஒரு ஸ்டிக்கர் மற்றும் ஒரு மிருதுவான இளஞ்சிவப்பு கம்பளம். நான் சிந்திக்கிறேன். ஒரு மேசை மற்றும் சில சுவையான உணவுகள் நிச்சயமாக. பாருங்கள், நாங்கள் ஒரு பலகையை வைத்திருக்கிறோம். நான் சுறாவை வரையட்டும். ஒரு அக்வேரியம். ஓ ஆம், எவ்வளவு இனிமை! நான் இங்கே மிகவும் வசதியாக இருக்கிறேன். நன்றி. நான் வணக்கம் சொல்ல போகிறேன். ஹே பெண்ணே, ஓட்டத்திற்கு போவோம். ஆம், கண்டிப்பாக போகலாம். என்ன? உங்கள் வீடுகள் இங்கே இருக்கின்றன. ஓ, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, முதலில் வீட்டை இளஞ்சிவப்பு நிறமா காணோம். எனது மேக்கப் எனக்கு உதவும். வீட்டின் மீது பாசம் ஊற்றுகிறேன். அது உடனே இளஞ்சிவப்பு ஆகிறது. இது அற்புதம். இப்போது ஒரு தூரிகையை எடுத்து நானும் வீட்டிற்குள் நிறம் பூசப் போகிறேன். சாக், அவை என்னுடைய தூரிகைகள். நீ என்ன செய்கிறாய்? அட, என்ன தவறு? நான் வீட்டையும் வரைய வேண்டும். இன்னும் அவசரப்படுகிறாய் ஜானிஸ். ஓ ஹா உஃப், என்னிடம் ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கிறது. இது மிகவும் விரைவாகவும் நன்றாகவும் இருக்கும். ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் டின். அது என் முகத்தில். அதை அகற்ற வேண்டும். என்னுடைய அழகான நெப்கின். எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த வால்பேப்பரால் அறையை மூடுவேன். சில பசையை போட்டு அதை சுவரில் ஒட்டுகிறேன். அழகாக இருக்கிறது. வாவ், அது ஒரு சுவாரஸ்யமான யோசனை. மற்றொன்றும் எனக்கு கிடைத்து விட்டது. வெள்ளை வர்ணத்தை ஜாகின் முகத்துக்கு ஒட்டப்படுகிறது. அஞ்சனி, இது என்ன? இன்னைக்கு அதை காமெடியாக நினைக்கிறீங்களா? அப்பா, என் புருவம். இதை எப்படி மீண்டும் வைப்பது? எனக்கு என் புருவம் வேண்டும். இது செயல்பட்டதா? ஓ, அது மிகவும் நன்றாக இருக்கிறது. நான் எனது சொந்த வால்பேப்பரை உருவாக்குவேன். ஒரு அழகான வடிவத்தை வரைகிறேன். ஒரு துண்டை வெட்டி எடுக்கிறேன். முழுமையானது. நன்றி ஜானிஸ், உன் சிறந்த எண்ணத்திற்கு. இப்போது அதை சுவரில் ஒட்டுவிடலாம். இது மிகவும் குழுவலாக வந்திருக்கிறது. என் ரோபோக்கும் இது பிடித்திருக்கிறது. அவன் ஆடுகிறான். ஓ வாவ்! தொடர்ந்து செய்முறை. எனக்கு ஒரு மாதிரி இதழ் வேண்டும். இங்கு பல தென்றல் எண்ணங்கள் உள்ளன. பார், இந்த அழகான பார்பி அறைய பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு இது வேண்டும். நான் ஒரு சோஃபாவுடன் தொடங்குவேன். இதை ஒட்டுமொத்த அலங்காரத்தை காண்பீர். பார்பி, நீங்கள் சும்மா அமர்ந்து டீ வெறிப்பி. நான் உங்களுடன் சேர்ந்து செய்வேன். அற்புதம். மேலும் குறிஞ்சல்கள் இருக்கும் ஒரு பெட்டி. மேலும் நாற்காலிகள், தலையணைகள். என் பார்பி இங்கே டிவி பார்க்க முடியும். உங்களின் பிடித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஃபேவரட் டிவி ஷோ. வாட் இஸ் திஸ்? நான் ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துக்கொண்டு எனக்கு பிடித்ததை ஆன் செய்தேன். ஜானிஸ், ஓ, என்னை தனியாக விடு. சரி சரி, எனது ரோபோட்டிற்கும் ஒரு டிவி உள்ளது. நாம் அதை வியோகத்தில் தொங்க விடுவோம். ஓ,
அந்த ஸ்பீக்கர்கள் மற்றும் போஸ்டர்களை பாருங்கள். காமிக் புஸ்தகங்கள். எனது ரோபோட் இங்கு நடனமாட முடியாது. அவருக்கு மின் இசை மிகவும் பிடிக்கும். ஓ இல்லையே, என்னோட அண்டை வீட்டினர் ரொம்ப சத்தமா இருக்கிறார்கள். அது ஒரு கியாடூரம். என் பார்பி இப்படி தங்க முடியாது. ஓ பயங்கரமான இசை. அருமை, நன்றாக இருக்கிறது. நன்றி. உங்க ரோபோவுக்கு நாற்காலியை கூட்டி உட்கார தயார். வாவ், அத பார்த்தால் அடிக்கலாம். இதை நாங்கள் வாழும் அறையில் வைக்கும் வீடியோ விளையாட்டுகள். அவற்றை நாங்கள் விரும்புகிறோம். நான் ஜெனிஸை விட நிச்சயமாக சிறப்பாக செய்தேன். சரி, இங்கு 2வது மாடி இருக்கிறது. இதை விரைவில் முடிக்க வேண்டும். என் பார்பிக்கு தூங்க இடமில்லை. ஆனால் நான் அவளுக்கான படுக்கையை கண்டுபிடித்தேன். இப்போதைக்கு சிறிது ஓய்வு கொள். மேலும் உனக்கான மேக்கப் மேசையை தயார் செய்கிறேன். தான் இதை இதே இடத்துல வைக்கிறேன். கூடவே ஒரு நாற்காலி. இப்போ என் பார். ஒரு நிமிஷம். என்ன? பார்பியின் துணிகள். உனக்கு அருமையான அலமாரி கண்டுபிடித்தேன். இதோ உன் உடைகள். சரிதான். சுவர்களில் சில ஓவியங்கள். பார்பி, ஆடை மாறுவோம். சாக், என்ன வேண்டும்? அப்போதே இதை செய்யலாமே. இனிமையானதா இல்லை? ஓ அவனை கேட்காதே பார்பி. ஆமாம். சரி சரி சரி, அதை பாருங்கள். அது ஒரு தூங்கும் கேப்சூல். எல்லாவற்றையும் அலங்கரிக்கிறது. வாவ், இது வெறித்தனமாக உள்ளது. எனது ரோபோட்டுக்கு பல சுவாரஸ்யமானவற்றை உள்ளது. கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்க முடியும். அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் அறிவேன், உனக்கு அது மிகவும் பிடித்திருக்கும் இல்லையா? எனக்கு பரவாயில்லை. என் ரோபோட்டுக்கு என்ன ஆச்சு? என்ன சத்தம் இது? ஓ, அவன் பசிக்காக இருக்கிறான். இதை சரி செய்ய வேண்டும். அரசு, காத்திரு. காய்கறிகள் மற்றும் பழங்கள். இது அருவருப்பானது. நாம் சுவையான உணவாக பீட்சா உண்டாக இருக்கிறோம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். மற்றும் அதிக பெட்டிகள். இங்கே ஒரு மேசை இருக்கும் மற்றும் சமையலறை தானே. கூடிய விரைவில் ஏன் அவனுக்கு இதை பற்றி தேவைப்படுகிறது? அவன் சமையல் செய்யவில்லை. இங்கே சில விளையாட்டுகளை ஒருங்கிணைப்போம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஜானிஸ், நீ என்ன சென்றாயா? நான் காய்கறிகள் மற்றும் பழங்களை சேகரிக்கிறேன். என் பார்வி அதற்கு விரும்புகிறாள். ஒரு முழு கூடை பொருட்கள். அற்புதமானது. ஆஹா, சரியானதுதான். எல்லாவற்றையும் அடுக்கில் வைக்கிறேன். இல்லை, என் மனசு மாறிவிட்டது. கைப்பைகள் மற்றும் காலணிகளை அடுக்கில் வைப்பது நல்லது. அது மிகவும் நல்லது. குழுகு. ஆம், என் பார்பி தனித்துக்க அறை தேவை. சமையலறையை அகற்றி விடுகிறோம். இந்த நிலை வந்து கொண்டிருக்கிறது. பல பல எல்லா உடைகளையும் தொங்க விடுகிறேன். அது கேவலமாக இருக்கிறது. நீங்கள் என்ன தொந்தரவு செய்கிறீர்கள்? என் வீட்டின் கூரையில் ஒரு ரோபோ ஸ்டிக்கர் இருக்கிறது. இங்கு யார் வசிக்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். நன்றாக. எனக்கும் வீட்டிற்கு ஸ்டிக்கர் இருக்கிறது. இது என் பார்பி. அழகு. வாவ். ஜாக், அவன் ரோபோட்டுக்கு ஒரு சிறந்த வீடு கட்டியிருக்கிறார். மிகவும் அழகாக பிரகாசிக்கிறது. ஜென்னா உடையதென்பது என்ன? அந்த இளஞ்சிவப்பு கோட்டை. வாவ். அங்க எனக்கு கொஞ்சம் கூடுதல் இடமா இருக்குது. நீங்க அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணால்
ஒரு ரகசிய அறை இருக்கும். உயிர்த்து போகிறாய். உங்க பிளாஸ்டர்கள் அருமையாக இருக்குது. ஓ, கூரையில ஒரு ரகசிய அறை எனக்கு கூட இருக்கிறது பார். பார்பியின் பிடிச்ச இருக்கை. நான் அவளோட செல்லங்களும் அவங்க இங்க தங்கிக்கிறாங்க. எவ்வளவு அழகா இருக்கிறது. நன்று. என் பார்பி அதை ரசிக்கிறாள். சரி, மேலும் தொடர்கிறோம். என் பார்பிக்கு ஒரு முன்னங்கண்ணாடி தேவை. இங்கே ஒரு புல்வெளி வைக்கிறேன். ஒரு சன்பெட். அஃபா, பாருங்கள், அழகு. உண்மையிலா? எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் ஒரு நீல நிற தரைபல் மற்றும் சில உபகரணங்களை வைத்துக் கொள்ளப் போகிறேன். Parasitical Samsprose Browser and the Tricycle a Hilda-Woods. மனசொரு சொய் பார்ப்போம். தஸ் பார்பியின் வீடும் ரோபோட்டின் வீடும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதோ. ஓ இல்ல. என் பொம்மை, நீ சரியா இருக்கியா? நான் உனக்கு இப்போ காட்டுறேன். இப்போ வாவ், அப்படியே எனக்கு தேவைப்பட்டது. ஒரு நிமிடம். இதோ கூரை. ஆஹா, பிராவோ. மற்றவர்களின் உதவியின்றி நான் எல்லாவற்றையும் செய்வேன். வாவ், தயார். எங்கள் அடித்தளம் 2வது மாடி, 3வது 1 மற்றும் கூரை. வாவ், நான் உண்மையில் சோர்ந்து போய்விட்டேன். அர்த்தமற்றது. என் வீடு மிகவும் அழகாக இருக்கும். அது அக்கம் பக்கத்தில் சிறந்ததாக இருக்கும். தொடங்கலாம். நமக்கு ஒரு ஜன்னல் இருக்கு. ஒரு பொன்னான வீடு செய்யலாம். என் பொம்மைக்கு சிறந்தது தேவை. இன்னும் கொஞ்சம் பொன். இப்படித்தான். நீ என்ன நினைக்கிறாய், மியா? இது உண்மையில் அழகாக இருக்கிறது. ஓ, எனக்கும் ஒரு யோசனை வந்துவிட்டது. பாரு, நான் என் வீட்டை மிகவும் வண்ணமயமாக செய்ய போகிறேன். என்னிடம் இந்த அழகான மார்க்கர்கள் இருக்கின்றன. வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அது அற்புதம். இப்போது இதோ என் கூரை. நான் வண்ணமயமான பென்சில்களை பயன்படுத்தப் போகிறேன். இப்போது எவ்வளவு ஸ்டைலிஷாக இருக்கிறது பாருங்கள். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது, ஜானஸ்? சரி சரி, என் வீடும் இப்போது அலங்கரிக்கப்படும். வாவ், அந்த லபு பூசுகளை பாருங்கள். இது அழகாக இருக்கிறது. மீண்டும் தொடர்கிறோம். நான் லபு பூ என்று எழுத்துக்களை எழுத வேண்டும். அருமை. இந்த அழகை பாருங்கள். என் வீடும் அழகாக இருக்கிறது, இல்லையா? உங்களுக்கு இது பிடிக்கிறதா? உன் புதிய வீட்டை பிடிக்கிறதா? அது ஒரு உறுதியான ஆம். ஓ, இது குளிராக இருக்கிறது. உங்களுக்கு குளிரா? ஆம், மிகவும் குளிரா இருக்குது. அழாதே, எனக்கு ஒரு யோசனை இருக்குது. நாம் ஒரு நெருப்பிடம் அமைக்கப் போகிறோம். இல்லை, நான் எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பாக மாற்றுவேன். அதுதான், நீங்கள் உட்காரலாம். ஆஹா, சரியானது. நீங்கள் அதை விரும்புகிறீர்கள் என்று மகிழ்ச்சி. எனக்கும் ஒரு நெருப்பு இடம் இருக்கும். இதோ. ஓ,
நான் இதை நன்றாக யோசிக்கவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, என் காலனி கயிறுகள். இது ஆரஞ்சு நிறத்தில் உள்ளது மற்றும் அது தீ போல தெரிகிறது. ஆம், இதுவே மிகவும் சிறந்தது. உட்காருங்கள் லப்பூப்பு. நான் உண்மையில் இதை மிகவும் விரும்புகிறேன். நன்றி. ஓ, இது நகைச்சுவையாக இருக்கிறது. நான் ஒரு திரைப்பட தியேட்டர் உருவாக்குவேன். அப்படியா? எப்படி பிடிக்கிறது? ஓ ஓ ஓ இல்லை, அது தவறான படம். ஒரு நிமிடம். நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். ஆம், இது மிகவும் சிறந்தது. லப்பூப்பு சாகச படம். இதை நீங்கள் கண்டிப்பாக விரும்புவீர்கள். சரி, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இங்கிருந்து விலகிவிடு. ஒரு நிமிடம். நானும் ஒரு அதிசயமான காரியம் செய்ய போகிறேன். அது வேலை செய்யவில்லை. ஓ, நான் யோசிக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துவிட்டது. எனக்கு சில துணி மற்றும் சில ஒளி தேவை. வாவ், உங்களுக்கு இது பிடிக்கிறதா? ஓ, உங்களுக்கு ஒரு படுக்கை வேண்டும். நான் இப்போது எல்லாம் செய்வேன். பாருங்கள், இது உங்களுக்கு சரியானது. ஓ, சரி. இது இருக்குமை? இல்ல. ஓ, இது அழகாக இருக்கிறது. எவ்வளவு வசதியாக இருக்கிறது. நிச்சயமாக என் அழகுக்காக எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஒரு வசதியான மற்றும் சுகமான படுக்கை வேண்டும். அதுதான். வேலைக்கு இறங்குவோம். வாவ், எனக்கு இந்த ஸ்பான்ஸ் வேண்டும். அப்படியே போடுங்கள். நமக்கு ஒரு படுக்கை கிடைத்து விட்டது. ஆனால் ஏதோ ஒன்று கண்டிப்பாக குறைவாக உள்ளது. ஆஹா, சரி, ஒரு போர்வை. இன்னும் சில அலங்காரங்களை சேர்த்து முடிந்தது. ஜானிஸ் பற்றி என்ன? என்ன? சரி, அடுத்ததுக்கு போகலாம். என் லெபுபுவுக்கு கண்டிப்பாக ஒரு அலமாரி தேவை. நான் அறையையும் அலங்கரிக்கிறேன். ஓ, ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் பியானோ வாசிக்கிறேன். எனக்கு தெரியும். நான் ஒரு அலமாரியும் செய்ய போகிறேன். உள்ளே என்ன இருக்கிறது? எதுவும் இல்ல. சரி, என் லெபுபுவுக்காக உடைகள் தயாரிக்க போகிறேன். இந்த அழகான உடையை பாருங்கள். மேலும் ஒரு ஜாக்கெட். அலமாரியை நிரப்புகிறேன். இப்போது இந்த அறை மிகவும் வசதியானதாக உள்ளது. வாவ், ஒரு அலமாரி. எனக்கும் ஒன்று இருக்கிறது. இதை சுவரில் தொங்க விடுவோம். எனக்கு பசிக்கிறது. ஓ, உங்களுக்கு சாப்பிட வேண்டுமா? இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறது. ஏய், ஓ இல்லை, அது எனது சிறந்த யோசனை அல்ல. ஆனால்
எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. நாம் கிச்சன் உருவாக்குவோம். பகுதியை அமைத்தல். ஆப்ஸ். நாம் ஒரு சாண்ட்விச்சை பெற்றுள்ளோம். ருசியாக இருக்கிறது. நானும் ஏதாவது செய்வேன். இல்ல பாரு மியா, இது மேசைக்கு சரியான அளவு. சில நாற்காலிகள். வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அலங்கரிக்கிறேன். இதோ என் லேபு. நல்ல தேநீர் விருந்து நடத்துங்கள். ஓ, எண்ணெய் அருமை. என்ன? இல்லை, அது போதாது. குளியலறை செய்ய நேரம் வந்துவிட்டது. ஓ சரி, தண்ணீர் நன்றாக இருக்கிறது. அது ரொம்பவும் நல்லது. ஒரு நிமிடம், இங்கே ஒரு செடி இருக்கிறது. நான் மிகவும் குளிர்ச்சியான ஏதாவது செய்வேன். இதை போலவே என் குளியலறை தயார். ஆனால் இது முற்றிலும் வேறுபட்டது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஓ, நன்றாக இருக்கிறது. சரி, எல்லாவற்றையும் ஆன் செய்கிறேன். சரி, என் கூரையை பற்றியும் ஏதாவது செய்வேன். டாடா, இதை பற்றி உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? வாவ், இது அழகாக இருக்கிறது. ஒரு மர வீடு மற்றும் ஊஞ்சல் நன்றாக இருக்கிறது. சரி, நமக்கே ஒரு பொழுதுபோக்கு இருக்கிறது. இந்த பெரிஸ் சக்கரத்தை பாருங்கள். ஆம், இது நன்றாக இருக்கிறது. அழகாக இருக்கிறது. எங்கள் வீடுகள் அற்புதமாக இருக்கின்றன. ஆம், சரிதானே? அற்புதம். நண்பர்களே, இந்த வீடியோவை